அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நீங்க இன்ஜினியரிங் சேரணும்னா, நீங்க ஒண்ணு பயோ மேக்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. இல்லன்னா கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்து படிச்சிருப்பீங்க. அப்போ நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து 3 சப்ஜெக்ட்ஸ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இன்ஜினியரிங் கட் ஆஃப்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது கணிதம், இயற்பியல், வேதியியல் இதுல எடுத்த மதிப்பெண்களை வச்சுதான் பொறியியல் கல்லூரிகள்ல நீங்க சேர்றதுக்கான கட் ஆஃப கால்குலேட் பண்ண போறோம் இப்போ. இதுல என்ன பண்ணணும்னா, கணிதத்துல மேக்ஸ்ல நீங்க எடுத்த ஃபுல் மார்க்ஸ் போட்டுக்கணும். அது கூட இயற்பியலோட மார்க்ஸ் அதை 2ஆல வகுத்துக்கணும். அது கூட கெமிஸ்ட்ரியில வேதியியல்ல நீங்க எடுத்த மார்க்ஸை 2ஆல வகுத்து இந்த 3 மார்க்ஸையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு உங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உண்டான கட் ஆஃப் மார்க்ஸ் கிடைச்சிரும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இத. இப்போ நீங்க கணிதத்துல 90 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, இயற்பியல்ல 80 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில 70 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா, கணிதத்தோட மார்க்ஸை ஃபுல்லா போட்டுக்கணும். அதாவது 90ங்கிறத நம்ம ஃபுல்லா போட்டுக்கணும். அடுத்து பிசிக்ஸ்ல நீங்க எடுத்த மார்க்ஸ 2ஆல வகுத்துக்கணும். அது கூட கெமிஸ்ட்ரியில எடுத்த மார்க்ஸ 2ஆல வகுத்து இந்த 3ஐயும் ஆட் பண்ணும். ஸோ 90 80 டிவைடட் பை 2னா 40, 70 டிவைடட் பை 2னா 35. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 பிளஸ் 40 130, 130 பிளஸ் 35 165. அப்ப உங்களோட மார்க்ஸ் 200க்கு உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 165.